ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் திலக். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது டெக் தமிழ் டாட்ஸ். ஸோ இன்றைக்கி வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது என்னென்னா ஒரு சூப்பரான இன்ஸ்டாகிராம் ரீல் எஃபெக்ட் தான். பட் இந்த எஃபெக்ட் வந்து நம்ம ஸ்னாப்சாட்டை யூஸ் பண்ணி அந்த எஃபெக்ட் வந்து கிரியேட் பண்ண போகிறோம். ஸ்னாப்சாட் அந்த ஃபில்டர் யூஸ் பண்ணி எப்படி இந்த ரீலை கிரியேட் பண்ணுறது அப்படிங்கிறத நான் சொல்லிக் கொடுக்க போகிறேன். இதை நீங்கள் இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் எல்லாம் நான் போஸ்ட் பண்ணலாம். ஸோ இது வந்து ஒரு அனிமி எஃபெக்ட் தான். ஸோ நம்மளோட அவுட்புட் இது மாதிரி தான் வரப்போகுது. ஸோ இந்த எஃபெக்ட் எப்படி கிரியேட் பண்ணுறது, வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்னாப்சாட் ஓப்பன் பண்ணிட்டேன். ஸ்னாப்சாட் உங்களுக்கு யூஸ் பண்ண தெரியலனா எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிற லிங்க் பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் ப்ரொவைட் பண்ணியிருக்கேன். அதில் ஃபுல் டியூட்டோரியல் இருக்குது, நீங்கள் வாட்ச் பண்ணி கற்றுக்கோங்க. அண்ட் இப்போ வந்து ஃபில்டர் அப்படிங்கிறது இந்த ஆப்ஷன் தான். ஜஸ்ட் நீங்கள் ஸ்வைப் பண்ணுங்கள். ஸ்வைப் பண்ணால் எல்லா ஃபில்டர்ஸும் ஓப்பன் ஆகி இப்போ சர்ச்சில் போய் நீங்கள் அனிமி ஸ்டைல் அப்படிங்கிறத டைப் பண்ணுங்கள். ஸோ அனிமி ஸ்டைல் அப்படின்னு டைப் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய அனிமி ஸ்டைல் ஃபில்டர்ஸ் வந்து அவைலபிள் இருக்கும். பட் இதில் வந்து நம்ம செலக்ட் பண்ண ஃபில்டர் பார்த்தீங்கன்னா ரெண்டு இருக்குது, அனிமி ஸ்டைல் அண்ட் அனிமி ஸ்டைல் ரியலிஸ்டிக் அப்படின்னு சொல்லி ரெண்டு இருக்குது. நீங்கள் ரெண்டு ஃபில்டருமே ரொம்பவே சூப்பராக எக்ஸலண்ட்டாக இருக்கும். எது வேணால் யூஸ் பண்ணலாம். ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ என்னோட ஃபேஸ் பார்த்தீங்கன்னா அனிமி மாதிரி மாறிடுச்சு. அதாவது நான் ஹெட்டை மூவ் பண்ண அந்த அனிமி ஸ்டைல்ஸ் பார்த்தீங்கன்னா சேஞ்ச் ஆகிட்டே வருது. பார்த்தீங்கன்னா ஃபேஸ் வந்து சேஞ்ச் ஆகிட்டே வருது. ஸோ ஓவராலாக அதாவது பேக்ரவுண்ட் லைட்டாக அனிமியாக இருக்கும். பட் நம்மளை ஓவராலாக அனிமி மாதிரி உங்களுக்கு காமிக்கும். நம்ம ஃபேஸ் மூவ் ஆக அது அனிமி ஸ்டைல் கொஞ்சம் சேஞ்ச் ஆகிட்டே வரும். ஸோ ரொம்பவே சூப்பர் எக்ஸலண்ட்டாக பண்ணியிருக்காங்க இந்த ஃபில்டர் எஃபெக்ட். நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இதை வந்து நீங்கள் ரெக்கார்ட் பண்ணிக்கோங்க. எப்படி ரெக்கார்ட் பண்ணணும்னா ஜஸ்ட் நீங்கள் ஹோல்ட் பண்ணி ரெக்கார்ட் பண்ணிக்கலாம். ஸோ நாமளாக எப்படி இன்ஸ்டாகிராம் யூஸ் பண்ணும்போது இந்த ஹோல்ட் பண்ணிக்கலாம். பக்கத்தில் லாக் ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா அப்படியே வந்து லாக் ஆகிடும். உங்களுக்கு எவ்வளோ நிமிஷம் வேணால் இந்த ரீலை வந்து நீங்கள் கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ ரோல் பண்ண பின்னாடி பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இந்த இடத்துல நம்மளோட வீடியோ வந்து கிரியேட் ஆகிருக்கும். ஸோ இப்போ வந்து நீங்கள் ஜஸ்ட் சேவ் அப்படிங்கிற ஆப்ஷன் மட்டும் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு அப்படியே பேக் வந்துக்கோங்க. ஸோ இது எப்படி டவுன்லோட் பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஸோ இப்போ வந்து உங்கள் கேமரா ரோலில் வந்து இங்கே இன்சைட் ஆப்ஷன் இருக்கும், இந்த மெமரிஸ்னு. இதில் போய் ஜஸ்ட் நீங்கள் கிளிக் பண்ணலாம். இல்லை உங்களோட ஸ்னாப் இருக்கும். இந்த 3 டாட்ஸை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து இதை ஃபஸ்ட்டு நீங்கள் ஹைட் பண்ணணும், இல்லைனா வந்து பப்ளிக்காக இருக்கும். பட் வந்து ஹைட் த ஸ்னாப் மை ஐஸ் ஒன்லி அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து ப்ரைவேட்டில் இருக்கும், மற்றவங்களால பார்க்க முடியாது. இந்த எக்ஸ்போர்ட் த ஸ்னாப் அப்படின்னு இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணிங்கன்னா இன்ஸ்டாகிராம் ஸ்டோரி இல்லை எதில் வேணால் நீங்கள் போஸ்ட் பண்ணலாம். டவுன்லோட் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். ஜஸ்ட் கிளிக் பண்ணிங்கன்னா டவுன்லோட் பண்ணிடும். டவுன்லோட் பண்ணி நீங்கள் இன்ஸ்டாகிராமோ, வாட்ஸ்அப்போ, ஃபேஸ்புக்கோ எதில் வேணால் நீங்கள் போஸ்ட் பண்ணிக்கலாம். இதை யூஸ் பண்ணி இது மாதிரியான அனிமி ரீல் எஃபெக்ட்டை நீங்கள் கிரியேட் பண்ணலாம். நீங்கள் இந்த இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இங்கே ரீல்ஸ் அப்படிங்கிற டேப்பில் எக்கச்சக்கமான ரீல்ஸ் நான் போஸ்ட் பண்ணியிருப்பேன் டிஃப்ரெண்ட் அனிமேஷனோட. ஸோ இந்த ரீல்ஸ் எப்படி செய்யணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னா இந்த சேனல் எல்லாத்தோட வீடியோஸும் இருக்குது, டுட்டோரியல் இருக்குது, வாட்ச் பண்ணி கற்றுக்கோங்க. இது மாதிரியான நிறைய டிஃப்ரெண்டான இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் கிரியேட் பண்ணணும், இன்ஸ்டாகிராம் ஸ்டோரிஸ் அண்ட் போஸ்ட் கிரியேட் பண்ணுறதுக்கு ஐடியாஸ், டிப்ஸ், இது மாதிரி நிறைய விஷயங்கள் இந்த சேனலில் சொல்லிக் கொடுக்குறேன். உங்களுக்கு இன்ஸ்டாகிராமில் இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம். இது மாதிரி நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கலாம். அடுத்த சூப்பரான வேல்யூபிளான கண்டென்ட்டோட அடுத்த வீடியோவில் பார்ப்போம். நான் திலக். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது டெக் தமிழ் டாட்ஸ்.